ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம ஹிந்தி லெசன்ஸில் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற சீரியஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போன கிளாஸை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம், என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, முதல் எடுத்தோன்னே எழுத்துக்கள் அப்படின்னா வர்ணமாலா, உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வேர்டு ஸ்வர், மெய்யெழுத்துக்கள் வியஜன், நெக்ஸ்ட்டு அனார் மாதுளை, ஆம் மாம்பழம், இமளி புளி, ஈக் கரும்பு, உள்ளு ஆந்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊன் கம்பளி, கிருஷி துறவி, ஏடி குதிகால் மூக்கு கண்ணாடி, ஓஸ் பனி, ஔஷதி மருந்து, அங்கர் திராட்சை, நமக வணக்கம். ஓகேங்களா? இந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் சொல்லி பார்த்துக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. சரி, நம்ம இப்போ இன்றைக்கி உண்டான கிளாஸ்க்கு போவோம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வரிசையிலையும், அதாவது இப்போ கா வரிசை அப்படின்னா 4 இருக்கும், சா வரிசை 4 இருக்கும். ஓகேங்களா? அதில் இன்றைக்கி நம்ம காவும் சா அப்படிங்கிற இந்த 2 வரிசையை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது அதோடைய ப்ரொனவுன்சியேஷன் மெத்தட், எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, நான் எழுதுகிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இது கா அழுத்தி சொல்லணும். ரெண்டாவது இது கொஞ்சம் மைல்டாக கா. மூன்றாவது கா. நாலாவது கா. ஒரு சின்ன வித்தியாசம்தான், நீங்கள் ரொம்ப இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஸ்போக்கனில் அந்த வார்த்தைகளோடு நம்ம அந்த எழுத்துக்களை உச்சரிக்கிறப்ப நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அடுத்து ஞா. ஞா அப்படின்னா நம்ம இங்கு எழுதுவோம் இல்லையா, சங்கீதம், அந்த இதுக்கு உண்டான எழுத்து. சரி, இந்த கா வரிசைக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் என்னன்னு நம்ம பார்ப்போம். கலம் அப்படின்னா பேனா. ரெண்டாவது கட்டியா அப்படின்னா கட்டில். அடுத்தது கதா கதை, அனுமனுடைய கையில் இருக்கிற கதாயுதம். ஓகேங்களா? அடுத்தது கட்டியால். சாரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, திருப்பி எழுதுகிறேன். அப்படின்னா முதலை. ஓகேங்களா? இதுதான் கா வரிசை. இதோடைய முதல் எழுத்தை வச்சு யூஸ் பண்ணி தான் நான் வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கேன். இந்த இங்கு இந்த இது மோஸ்ட்லி மெய்யெழுத்தாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான வார்த்தைகள் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். அடுத்தது சா வரிசை. சா சா ஜா. அப்புறம் இதில் ஞா வரும். இது பார்த்துருப்பீங்களா, விஞ்ஞானம், அந்த ஞா. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு உண்டான வார்த்தைகளை பார்ப்போம். சர்க்கா அப்படின்னா ராட்டை. செடி. கைத்தடி.
ஜிலேபி. ஸோ இது வந்து பெயர் சொல். ஸோ அதே வார்த்தை தான் வரும். ஜர்னா. நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா? இது சா வரிசை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கலம் பேனா, கட்டியா கட்டில், கதா கதை, கட்டியால் முதலை, சர்க்கா ராட்டை, சடி கைத்தடி, ஜிலேபி, ஜர்னா நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ திருப்பி ஒருக்க போன கிளாஸையும் ஞாபகப்படுத்திடுறேன். வர்ணமாலா எழுத்துக்கள், ஸ்வர் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் வியஜன், அனார் மாதுளை, ஆம் மாம்பழம், இமளி ஈக், உள்ளு ஊன், கிருஷி ஏடி, ஐனக் ஓஸ், ஔஷதி, அம்கர், நமக. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்களை ஒரு தடவையாவது எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.